அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம ஹிஸ்டரியோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 7th சோஷியல் சயின்ஸ் டேர்ம் 2ல இருந்து ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க லெசன்ஸோட வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்கறவங்க அதையுமே பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விஜயநகர் அண்ட் பாம்னி கிங்டம்ஸ். ஸோ விஜயநகர் அண்ட் பாம்னி கிங்டம் அப்படிங்கிற பார்த்தோம்னா நம்மளுக்கு பாம்னிஸ் கிடையாது. ஆனால் லாஸ்ட் நம்மளுக்கு பாம்னில இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஸோ எதுல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்டான லெசன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதனால இதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுல இப்போ இந்த குரூப் 1ல கேட்டிருந்த கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் வந்து எந்த டைனாசிட்டி சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டா என்னென்ன டைனாசிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ விஜயநகராவை பொறுத்த வரைக்கும் 4 டைனாசிட்டிஸ் தான் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சங்கமா, சாலுவா, துளுவா அண்ட் அரவிடு அப்படிங்கக்கூடிய ஒரு 4 டைனாசிட்டிஸ் தான் இருக்கு. இந்த டைனாசிட்டிஸ்ல யார் யாரெல்லாம் முக்கியமான கிங் அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப சங்கம டைனாசிட்டியில யார் இருக்காங்க, சால்வா டைனாசிட்டியில யார் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கிருஷ்ணதேவராயர் வராரு. ஸோ கிருஷ்ணதேவராயர் யார் எந்த டைனாசிட்டி சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா துளுவா டைனாசிட்டியை சேர்ந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு இப்ப கேட்டிருந்த கொஸ்டின். ஸோ இதுல இருந்தும் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாக்ஸ் கண்டென்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஹியர் புக்கா ஒன்ஸ் சன் குமார கம்பண்ணா. ஸோ குமார கம்பண்ணா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதலாம் புக்கர், அதாவது ஃபர்ஸ்ட் புக்கா 1 உடைய சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குமார கம்பண்ணா entered the sultanate in Madurai and succeeded in establishing நாயக் கிங்டம் there. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுல்தானேட்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ சுல்தானேட்ஸை வந்து முடிவு கொண்டு வந்துட்டு நாயக்கோட கிங்டம் வந்து அங்க ஸ்டார்ட் பண்றாங்க. The conquest of the Madurai Sultanate by the Vijayanagara Empire is described in detail in the poem மதுரா விஜயம். ஸோ எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மதுரா விஜயம் அப்படிங்கிறது டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மதுரா விஜயம் யாரோட எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குமார கம்பண்ணாவோட வைஃப் கங்காதேவி. ஸோ இந்த கங்காதேவியுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மேல பார்த்திருப்போம், ரைட்? ஸோ லிச்சாவி குடும்பத்தை சேர்ந்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்திருப்போம். இந்த கனசங்கங்கள் எல்லாமே குப்தா பீரியட்ஸ்ல பார்த்திருப்போம். ஸோ அந்த மாதிரி இவங்களும் ஒரு தலை சிறந்த ஒரு போயிட்டா இருந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குமார கம்பண்ணாவோட வைஃப் கங்காதேவி எழுதின மதுரா விஜயம் அப்படிங்கிற நூல்ல இதை பத்தி எழுதியிருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பில்டர்ஸ் எல்லாம் யாரு, ஸோ இவங்க என்னென்ன கொடுத்திருக்காங்க, ஸோ இவங்களோட லிட்ரேச்சர்ஸ் என்ன, ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்ஸ் என்ன இருந்துச்சு, ஸோ பேட்டில் ஆஃப் தலிகோட்டா பேட்டில் எப்ப நடந்துச்சு, ஸோ இதுக்கப்புறம் விஜயநகர் வந்து எப்படி வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சது, எப்ப அவங்க வீழ்ச்சி கண்டாங்க, இது எல்லாமே வந்து இதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? So box contents பார்க்கலாம். The site of the city of Vijayanagar on the bank of the river Tungabhadra. So இதுவுமே ஒரு வாட்டி क्वेश्चनா வந்திருக்கு. So Vijayanagar அப்படிங்கிறது எந்த ஆற்றின் கரையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு so the answer is Tungabhadra. ஓகேங்களா? So Tungabhadra in eastern Karnataka is now called Hampi. So அதுதான் வந்து நம்ம ஹம்பின்னு சொல்றோம். So Tungabhadraவோட ஈஸ்டர்ன்ல இருக்கக்கூடியது இப்ப நம்ம ஹம்பின்னு சொல்றோம். Hampi is in ruins and the UNESCO has declared it's a heritage site. So அதுக்கப்புறம் இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு படையெடுப்புகள் மூலமா வந்து ஹம்பியுமே வந்து அழியப்பட்டுச்சு. யுனெஸ்கோ அதுக்கப்புறம் இதையுமே வந்து ஒரு ஹெரிடேஜ் சைட்டா வந்து மாத்தினாங்க. ஓகேங்களா? சோ விஜயநகர் அட்மினிஸ்ட்ரேஷன். சோ இவங்களுடைய காயின்ஸ் எப்படி இருந்துச்சு, சோ இதுவுமே ஒரு கொஸ்டினா வந்துருந்துச்சு. விஜயநகரோட காயின்ஸ் எதுல கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காப்பர் காயின், சில்வர் காயின், கோல்ட் காயின் அப்படின்னு சொல்லலாம் கேட்டிருந்தாங்க. அந்த ஆன்சர் என்ன அப்படின்னா கோல்ட் காயின். சரிங்களா? சோ இதுவுமே வந்து இப்ப ரீசெண்டா வந்து எக்ஸாம்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். சோ அடுத்தது இவங்களோட லிட்ரேச்சர்ஸ் பத்தி எல்லாமே கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த பாக்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சோ ஆமுக்த மால்யதா அப்படிங்கிறது யாரை பத்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண்டாளை பத்தி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். சரிங்களா? சோ ஆமுக்த மால்யதா இஸ் கன்சிடர்ட் மாஸ்டர் பீஸ் இன் தெலுங்கு லிட்ரேச்சர். சோ தெலுங்குல எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு லிட்ரேச்சர் தான் இது. இட் ரிலேட்ஸ் தி ஸ்டோரி ஆஃப் தி டாட்டர் ஆஃப் பெரியாழ்வாரோட பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோதாதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாளை பத்தி சொல்லியிருப்பாங்க. கோதை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அதுதான் வந்து கோதாதேவி பத்தி சொல்லியிருப்பாங்க. Who used to wear the garlands intended for Lord Ranganatha before they were offered to the deity, and hence the name Amukta Malyada, who wears and gives away garlands. So என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு இது தெரிஞ்ச கதை தான். பெருமாளுக்கு வந்து மாலை சூடுறதுக்கு முன்னாடி அவங்க போட்டுட்டு தான் வந்து பெருமாளுக்கே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால அவங்களுடைய பேர் சூடி கொடுத்த சுடர்கொடி அப்படிங்கிற பேரும் அவங்களுக்கு வந்திருக்கும். ரைட்? ஸோ அதை பத்தி தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரியே வந்து இட்ஸ் அபவுட் ஆண்டாளை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அதுல கொடுத்திருக்காங்க. ஸோ இது என்ன லிட்ரேச்சர் அப்படின்னு கேட்பாங்க. ஆமுக்த மால்யதா இஸ் அ தெலுங்கு லிட்ரேச்சர். ஓகேங்களா? ஸோ யாரை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கோதாதேவி பத்தி, ஆண்டாளை பத்திங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பாமினி கிங்டம் என்ன, விஜயநகர் கிங்டம் என்ன அப்படிங்கிறது இதை கொடுத்திருக்காங்க. ஸோ பாமினி கிங்டம் எது வரைக்கும் விரிஞ்சிருந்துச்சு, ஸோ எது வரைக்கும் அவங்களுடைய ஆட்சி பரப்புகள் இருந்தது, அதுக்கப்புறம் விஜயநகர கிங்டம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ இவங்க 2 பேரும் வந்து கண்டெம்பரரிஸா இருப்பாங்க. இவங்களுக்கு மேல அப்படிங்கிற விஷயமும் இவங்களுக்கு இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது பாமினில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ முகமது ஷா,
ஸோ அலாவுதீன் ஹசன் பவன் ஷா. ஸோ இவர் தான் வந்து பாமன் ஷா, அலாவுதீன் ஹசன் பவன் ஷா அப்படிங்கிறதா வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம், ரைட்? ஸோ இவங்களுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு இந்த பாமினி கிங்டம் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்குது, ஓகேங்களா? ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் என்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். டர்காய்ஸ் இஸ் a semi precious stone sky blue in color. ஸோ டர்காய்ஸ் கலர் அப்படிங்கறத எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய சுல்தானேட்ஸ்ல இருந்து பாமன் ஷாவோட காலத்துல இருந்தே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ டர்காய்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்கை ப்ளூ இன் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? டர்காய்ஸ் throne is one of the bejeweled royal seats of Persian kings described in ஃபிர்தௌசி ஷானாமா. ஸோ ஃபிர்தௌசி ஷானாமால வந்து இந்த சீட்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ டர்காய்ஸ் ப்ளூ இருக்கக்கூடிய ஒரு ராயல் சீட்ஸை பத்தி, அரியணை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த பாக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். த கோல்கொண்டா ஃபோர்ட் இஸ் லொகேட்டட் அபவுட் 11 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஹைதராபாத். ஹைதராபாத்ல இருந்து ஒரு 11 கிலோமீட்டர் தூரத்தில் கோல்கொண்டா ஃபோர்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கோல்கொண்டாவோட ஃபோர்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது இதில் பார்க்கலாம். ஃப்ரம் ஹைதராபாத் ஆன் ஹில் 120 meters ஹைட், ஓகேங்களா? ஸோ ஹைதராபாத் வந்து 11 kilometers அண்ட் ஹைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 120 meters ஹைட்ல இருக்கு. த ஃபோர்ட் இஸ் பாப்புலர் ஃபார் இட்ஸ் அக்கோஸ்டிக் ஆர்கிடெக்சர். அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஸோ அந்த கோட்டை நுழைவு வாசல்ல நின்று யார் பேசுறாங்களோ அது வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு மெயின் இடத்துக்கு வந்து அவங்களுக்கு கேட்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். ஸோ முதலே பார்த்திருப்போம், கோல்கொண்டா கோட்டைகளை பத்தியும் நம்ம பார்த்திருப்போம், கோல் கும்பாஸ் பத்தியும் நம்ம பார்த்திருப்போம், சரிங்களா? ஸோ கோல் கும்பாஸ் அப்படிங்கிறது முணுமுணுக்கும் அரங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நம்ம என்ன வந்து மர்மர் பண்றோமோ அது வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு கேட்கும். அதே மாதிரி கோல்கொண்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோல்கொண்டா ஃபோர்ட் அப்படிங்கிறது ஹைதராபாத்ல இருந்து ஒரு சர்டன் பீரியட் தூரத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுவுமே எதுக்கு ஸ்பெஷலைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதோட வாசல்ல இருந்து நம்ம பேசும்போது அது எதிரொலிச்சு மன்னருடைய அவைக்கு போய் கேட்கும் அப்படிங்கிற விஷயமும் இதுல பார்க்கலாம், சரிங்களா? த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ஃபோர்ட் இஸ் பாலஹிசார். ஸோ இதுல இந்த கோட்டையில் இருக்கக்கூடிய உயர்ந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது பாலஹிசார் அப்படின்னு சொல்லுவோம். It is believed that there is a secret underground tunnel which leads from the Darbar Hall to one of the places at the foot of the hills. Okay, so one of the palaces of the foot of the hills. So இதுக்கு கீழ வந்து நமக்கு ஒரு அண்டர்கிரவுண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதும் அவங்க மூலமா நம்பப்படுது, ஓகேங்களா? ஸோ ஹையஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவோம்? பாலஹிசார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் இது வந்து ஒரு அக்கோஸ்டிக் ஆர்கிடெக்சருக்கு ரொம்ப சிறப்பு பெற்றது. எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைதராபாத்ல இருந்து 11 kilometers and 120 meter ஹைட்ல வந்து இது இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். 8 ministers of Bahmani state. ஸோ இது என்ன, வாட் இஸ் வாட், எதுக்கு எது வருது அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வகில் உஸ் சல்தானா அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா லெப்டினன்ட் ஆஃப் த கிங்டம் ஹூ வாஸ் த இமீடியட் சபார்டினேட் அத்தாரிட்டி ஃபார் த சாவரன். நெக்ஸ்ட் ஒன். பேஷ்வா. ஸோ பேஷ்வா ஹூ வாஸ் அசோசியேட்டட் வித் த லெப்டினன்ட் ஆஃப் த கிங்டம், ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஒன் வசீர் குல். ஏன் அப்படின்னா ஸோ இதுல இருந்தும் கொஸ்டின் வந்திருக்கு, மேட்ச் பாலைகள் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வசீர் குல் யார் அப்படின்னா ஹூ சூப்பர்வைஸ் த ஒர்க் ஆஃப் ஆல் அதர் மினிஸ்டர்ஸ், ஓகேங்களா? மினிஸ்டர்ஸ் உடைய பதவிகள் எல்லாமே பார்க்கறது வசீர் குல். நெக்ஸ்ட் ஒன். அமீர் இ ஜும்லா. ஸோ அமீர் இ ஜும்லாவோட ஒர்க் என்ன அப்படின்னா மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸை பத்தி பார்க்கக்கூடியவங்க. நெக்ஸ்ட் ஒன். நசீர். ஸோ நசீர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் மினிஸ்டர் ஃபார் ஃபினான்ஸ். நெக்ஸ்ட் ஒன். வசீர் இ அஷ்ரஃப். ஸோ வசீர் இ அஷ்ரஃப் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ். ஸோ கொத்வால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கொத்வால் ஆர் சீஃப் ஆஃப் த போலீஸ் அண்ட் சிட்டி மேஜிஸ்ட்ரேட் இன் த கேபிட்டல் இருக்கக்கூடிய அங்க இருக்க பிரச்சனைகளை பார்க்குறவங்க கொத்வால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் லாஸ்ட் பட் ஆன் த லீஸ்ட் 8th ஒன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சதர் இ ஜஹான். ஸோ இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர் சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அண்ட் என்டோன்மெண்ட்ஸ். ஸோ யாருக்கு என்ன பதவி கொடுத்திருந்தாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் சும்மா என்னங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து மேட்ச் ஃபாலோயிங்ல கேட்பாங்க, அந்த மேட்ச் ஃபாலோயிங்ல மார்க் பண்ணி தெரிஞ்சிருந்தா போதும், ஓகேங்களா? ஸோ என்னென்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு க்ளூ வேர்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி இதை நம்ம படிச்சு வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் முகமது கவான் பத்தி கொடுத்திருப்பாங்க. ஸோ பர்ஷியன் கிங்டம்ஸ். ஸோ இது முகமது கவான் பத்தியும் உங்களுக்கு கொஸ்டின் வந்திருக்கு, போன குரூப் 4லயும் வந்திருக்கு, போன குரூப் 2லயும் வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த லெசனுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதோட இந்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட் நம்ம முடிஞ்சது. அடுத்த லெசன்ஸ் அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.